பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானத்திற்கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒரு ஓமையை கூட இந்த நாள் பார்க்க போகிறோம். ஓமையின் தலைப்பு வந்து பந்தியின் முதன்மையான இடம். மைய கருத்து தாழ்மையை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய ஒரு ஓமையை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7 to 11 வரைக்கும் வாசிக்கலாம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிறார். எங்க வச்சு சொன்னாரு, எந்த சூழ்நிலையில சொன்னார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும்னா, முதல்ல 1வது வசனத்தை அந்த அதிகாரத்துல வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு ஒரு ஓய்வு நாளிலே, இது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள் அவங்களுக்கு என்னைக்கு ஓய்வு நாளுங்க? சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாளிலே ஒரு பரிசேயருடைய தலைவருடைய வீட்டிற்கு போயிருக்கிறார். எந்த வீட்டுக்கு? பரிசேயர்களுக்கெல்லாம் தலைவன். அவங்க வீட்டுக்கு அவர் போஜனம் பண்ணபடிக்கு, அவர் இயேசுநாதர் போஜனம் படிக்க போயிருந்தார். ஏன்னு சொன்னா அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு என்ன செய்திருந்தாங்க? பரிசேயர்களுடைய தலைவன் ஒரு ஓய்வு நாளிலே அவர் என்ன செஞ்சிருந்தார்? அழைத்திருந்தார். அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க போயிருக்கிறார். அவர் போயிருந்தார்னா அவர் மட்டுமா போயிருப்பாரு? சீசர்களையும் கூட்டிக் கொண்டுதான் போயிருப்பார். 2வது வசனத்துல, அப்பொழுது நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ வென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமோ என்று கேட்டார். அப்போ அந்த பந்திக்கு, அந்த விருந்துக்கு பரிசேயனுடைய தலைவன் வீட்டுக்கு யார் யார் வந்திருந்தாங்க? ஜனங்கள் மட்டும் வரல. ஃபர்ஸ்ட் பரிசேயர்கள் கூட்டங்கள் என்ன செஞ்சு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க பரிசேயர்கள்ல இவர் தலைவர், அதனால பரிசேயர் எல்லாரும் வந்திருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நியாய சாஸ்திரிகளும் என்ன செஞ்சிருந்தாங்க? வேத பாரகர் என்று சொல்லப்படுகிறவர்கள், நியாய பிரமாணத்தில் அவங்க சாஸ்திரிகளாய் தேறினவர்களாய் அதை பக்குவப்படுத்தி அதை பாதுகாத்து பிரமாணங்களை எழுதி பக்குவப்படுத்தி வைக்கிறவங்க இந்த நியாய சாஸ்திரிகள் இருந்தாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறார், ஒரு ஓய்வு நாளில் சுத்தமாக்குறது நியாயமான்னு கேட்டா, அதற்கு அவங்க என்ன செய்யல, பேசல. அப்பொழுது அவனை அழைத்து சுத்தமாக்கி அனுப்பிவிட்டு அப்புறம் அதுக்கு என்ன செய்யறாரு, பதிலெல்லாம் சொல்றார். இப்படி என்ன செய்ய, பரிசேயனுடைய தலைவன் வீட்டுல ஒரு நீர்க்கோவை வியாதி உடையவனை சொசமாக்கி விட்டு, ஓய்வு நாள் சொசமாக்கலாமா வேண்டாமான்னு அவங்க யாருமே பதில் சொல்லல. சொசமாக்கி விடுகிறார். அதற்கு அவர் என்ன செய்யறாரு, ஒரு பதில சொல்லி ஒரு அற்புதங்கள் அங்க நடக்குது. ஒரு அற்புதம், ஒரு சுகம் நடக்குது. ஹீலிங் மினிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, 7வது வசனத்துக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த அற்புதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட பேசுறாங்க, இவரும் பேசுறாரு. அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குற, விவாதம் பண்ணுகிறாங்க. அது என்ன செய்ய, சரியான காரியத்தை கர்த்தர் அவங்க சொல்றதுனால அவங்களால அவங்களால பேச முடியல. அதுதான் 6வது வசனம். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி பரிசேயர்களால, நியாய சாஸ்திரிகளால அங்க முடியல. இது எல்லாமே பரிசேயனுடைய தலைவன் வீட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க என்ன செய்ய, பந்தியில போய் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டு போய் உட்கார்றாங்க. முதன்மையான இடம் என்னது? முக்கியமான விஐபி சீட்ல போய் முன்னாடி போய் முதலாள போய் என்ன செய்யறாங்க, சாப்பிட்ற பந்தியில முதலாவது விவிஐபி இடத்துல போய் ஓடி போய் முன்னாடி போய் அவங்க என்ன செய்யறாங்க, உற்சாகமா போய் உட்கார்றாங்க. உடனே இவங்களுக்கு என்ன செய்யணும்னா, நிறைய நேரத்துல மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயர்களே அப்படி சொல்லி ஆண்டவர் அடிக்கடி யாரை கடிஞ்சு கொள்வாரு? பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேத பாரகர்களையும் அந்தந்த நியாய சாஸ்திரிகளையும் என்ன செய்வார்? கடிந்து கொள்ளுவார். ஏன்னா இவங்களுடைய சுபாவம், இவங்களுடைய தன்மை எப்பயுமே எப்படி இடத்த விரும்புவாங்கன்னா,
முதன்மையான இடத்தை விரும்புவாங்க. இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. முதன்மையான இடத்த முன்னாடி மேலே நான் பெரியவன் அப்படி காமிக்கிறதுலையே நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஆமாம், அதைத்தான் அவங்க விரும்புவாங்க பாருங்க. அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார், திட்டுகிறார். நீங்கள் மாயக்காரரை போல என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். முக்கியமான இடங்களில் ஜெபம் பண்ண விரும்புவாங்க. எல்லார் மத்தியிலும் ஜெபம் பண்ண நினைப்பாங்க. திரள் கூட்டத்தில் ஜெபம் பண்ண நினைப்பாங்க. திரள் கூட்டத்தில் மைக்க பிடிக்கிறன்னு ஆசைப்படுவாங்க. மேல முன்னாடி போய் நிக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஆனா உண்மையாய் ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க அவங்க எப்பயுமே முன்னாடி வர்றதுக்கு அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே அந்தரங்கத்தில் ஜெபம் பண்றது தான் அதிகமா விரும்புவாங்க. ஒரு 1000 பேர் 5000 பேர் இருக்கிற இடத்துல போய் கூடி இருக்கிற இடத்துல போய் நான் போய் முன்னாடி நின்று ஜெபம் பண்ண அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர் 4 பேர் தனித்து ஜெபம் பண்ற இடத்துல போய் தாழ்மையா போய் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. முன்னாடி நிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. கூட்டத்தோடு இருந்து அவங்க ஜெபம் பண்ணவே விரும்புவாங்க. அவங்க வேத வசனத்துக்கு அதிகமாய் வாஞ்சிய கற்றுக்கொள்ளுகிறத அதிகமாக விரும்புவாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க மேல இருக்க விரும்புறவங்க, முதன்மையான இடத்துல இருக்கிற விரும்புவங்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஃபர்ஸ்ட் எண்ணம் வந்துடும். நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துடும். அப்புறம் தங்களை குறிச்சே தான் பேசுவாங்க, வேற யாரையும் குறிச்சு பேச மாட்டாங்க. யாரை குறிச்சு பேசுவாங்க? தன்னை குறிச்சே நான் அப்படி பண்ணினேன், நான் இப்படி பண்ணினேன், நான் அப்படி பைபிள் படிப்பேன், நான் அப்படி பிரசங்கிப்பேன், நான் இப்படி போதிப்பேன், நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரு, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார்னு அவங்கள நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெருமை உள்ளவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தன்னை குறிச்சு தான் அதிகம் பேசுவாங்க. தான் செய்த காரியங்களை குறிச்சா, நான் எல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன் தெரியுமா, நான் எல்லாம் எப்படி ஓடி இருக்கேன் தெரியுமா, நான் எல்லாம் எப்படி உழைச்சிருக்கேன் தெரியுமா, நான் எல்லாம் எப்படி டிராப்ஸ் கொடுத்துருக்குறோம், ஊழியம் செஞ்சிருக்கிறோம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம், கொடுத்துருக்குறோம், அப்படியே கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், கதறி இருக்கிறோம், எவ்வளவு வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, பைபிளை பார்க்காமே பிரசங்கம் பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு வசனம் மனப்பாடமாவே தெரியும் தெரியுமா. இப்படி யாரை குறிச்சே பேசுவாங்க, தன்னை குறிச்சு மட்டும்தான் பேசுவாங்க. இவங்க மேல இருக்க மட்டும்தான் விரும்புவாங்க. இவங்களை ஈஸியா எளிதில கண்டுபிடிச்சுக்கலாம். இவங்க பெருமை உள்ளவங்க, இவங்க தாழ்மை இல்லாதவங்க. இவங்க எப்பயுமே தன்னை குறித்தும் தன்னுடைய குறிச்சும் தன்னுடைய ஸ்தானத்தை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை குறித்து மட்டும்தான் பெருமையா பேசுவாங்க. வேற எதுவும் பேசவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் அவர்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது. இங்க அந்த 7வது வசனத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா, முதன்மையான இடத்தை அவங்க விரும்புறாங்க. முதன்மையான இடத்தை அவங்க தெரிந்து கொண்டாங்க. விரும்புறது இல்ல, போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்தபோது அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். 8வது வசனத்துல, ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, ஒரு கல்யாணத்துக்கு உங்களை அழைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, பந்தியில் முதன்மையான இடத்துல போய் நீ என்ன செய்யாத, மேல ஸ்டேஜ்ல போய் நிக்காத, ஸ்டேஜ்ல போய் உட்காராத, அல்லது முதல் வரிசையில விஐபி சீட் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் முன்னாடி என்னைக்கு என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்து இருந்தா நீங்க தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு பெருமையில நீங்க போய் நினைச்சிட்டு நான் தான் ஊழியக்காரன், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வயசுல மூத்தவன், நான் தான் அனுபவத்துல கூடுனவன், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு போயிட்டு நீங்க போய் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களை விட பெரிய ஆள் வருவாங்க, உங்களை விட மூத்தவங்க வருவாங்க, உங்களோட அனுபவம் வாய்ந்தவங்க வருவாங்க, உங்களோட வசதி படிச்சவங்க, திறமை உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க, அப்படி உங்களை விட எல்லாத்துலயும் உயர்ந்தவங்க வரும்போது நீங்க முன்னாடி உட்கார்ந்துருந்தா உங்களை தயவு செய்து பிரதர் எந்திரிச்சு பின்னாடி போங்க, இல்ல அடுத்த வருஷம் அடுத்த சீட்ல போய் உட்கார்ந்துக்குங்க, தயவு செய்து எந்திங்கன்னு சொல்லும் போது, எழுந்துருங்க எழுந்து போங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் யாரை பார்ப்பாங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க. இவர் ஏன் இப்படி முன்னாடி வரிசையில் போய் உட்காந்துக்கிட்டாரு, இவர் கொஞ்சம் கூட விவரம் பார்த்தலையா, ஆளு பெரிய மனுஷன், இவருக்கு புத்தி வேணாமா கொஞ்சம் கூட, பெரிய ஆளு முக்கியமான ஆளுங்க வருவாங்கன்னு தெரியாம இவர் போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு பாருங்க, பசிங்கப்பட்டு பின்னாடி எச்சு போய் உட்கார எல்லாரும் பாருங்க, அவரையே பார்க்க, இது கேவலம் தானே. ஏன் இப்படி மேல மேல போய் உட்கார, முன்னாடி போய் உட்கார இப்படி ஆசைப்படுறாங்க?
அப்படி சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப உரிமை உள்ளவங்க திட்டுவாங்க. இதே இது நீங்க பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, கூட்டத்துல என்ன வர வேண்டிய ஆட்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் கல்யாணத்தை ஆரம்பிக்க போகும்போது தேடி பார்த்துட்டு உங்க முகத்தை பார்த்துன்னு பின்னாடி ஓடி வருவாங்க அந்த கல்யாண வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை விட பெண்ணு விட பின்னாடி ஓடிந்து, ஐயா தயவு செய்து நீங்க இங்க உட்காரவே கூட, தயவு செய்து முன்னாடி வாங்க, தயவு செய்து முன்னாடி வாங்கன்னு போய் ஓடி போய் கூப்பிடும் போது இப்ப எல்லாருடைய கண்களை யாரை பார்க்கும், அவங்களத்தான் பார்க்கும். இது எப்படி பார்க்க தெரியுமா, ஓ அவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, எனக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு மதிப்பு கொடுக்கணும், நான் யார் தெரியுமா, என்னை பாராட்டணும், என்னை உசத்தி வைக்கணும், என்னை உசத்தி புகழ்ந்து பேசணும், 4 பேருக்கு நான் பெரிய ஆள் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் நினைக்கலையே. இவர் பாட்டு போய் பின்னாடி உட்காந்துருக்கிறாரே, இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு பின்னாடி போய் உட்காந்துருக்கிறாரே அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுங்க, எவ்வளவு தாழ்மையான மனுஷன் பாருங்க. எதையும் நினைக்கிற கூட்டத்தோட கூட்டமா அவர் ஒரு சாதாரண மனுஷனை போய் உட்காந்துக்கிட்டாரு. எந்த பெருமையும் பாராட்டியும் புகழையும் பெரிய இடத்த உயர்வான இடத்த அவர் என்ன செய்யல, விரும்பவே இல்லை பாருங்க. இவ்வளவு நல்ல மனிதன் சொல்லி சாட்சி சொல்லுவாங்க, அவரை குறித்து பெருமைப்பட்டுக்குருவாங்க. நாமும் என்ன செய்யணும், இப்படி தாழ்மையா நடந்துக்கணும், எதையும் எதிர்பார்க்க கூடாது. அது வந்துச்சுன்னா அதுல பெருமை, பத்தியா நான் யார் தெரியுமா, பின்னாடி உட்காந்து என்ன முன்னாடி கூப்பிட்டு வந்துக்கிற பார், அப்படி கண் பார்வையில் அப்படியே மிடுக்கான நடையிலே நான் பார் அப்படின்னு நினைச்சு போலியான மாய்மாலமான தாழ்மையை காமிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த தாழ்மை எப்பயுமே மாறாது, இந்த குணம் எப்பயுமே மாறாது. பாராட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி புகழலனாலும் சரி, கண்டு கொண்டாலும் சரி கண்டு கொள்ளாவிட்டாலும் சரி, அது ஒருபோதும் ஒண்ணுமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதாங்க சொல்றாரு, முதன்மையான இடத்துல நீ உட்காராத, உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். உன்னை விட பெரிய ஆள் ஒருவேளை கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன், இப்போ உங்களையும் அழைப்பு கொடுத்தவங்க கல்யாண வீட்டுக்கு, அந்த உங்களோட பெரிய ஆள் கனமுள்ளவங்களை அழைத்தவங்க வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க இப்படி அவசரப்பட்டு முன்னாடி பந்தியில முதலாவது கல்யாண ஃபங்க்ஷன்ல முதலாவது நீங்க நேரமே வந்து முன் வரிசையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்க, முக்கியமான விஐபி உட்கார இடத்துல. ஆனா உங்களை விட பெரிய ஆளு இனிமேல் தான் வர்றாங்க. அப்ப என்ன செய்வீங்க, கட்டாயம் உங்களை எழுந்து பின்னாடி போய் இடம் கொடுங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு வெட்கம் உண்டாகும். அதனால நீங்க எப்பயுமே முதன்மையான இடத்தை என்ன செய்யாதீங்க, விரும்பாதீங்க. வந்தாலும் அதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. நான் பார்த்தீங்களா அப்படி பெருமை பாராட்டாதீங்க அப்படின்னு அங்க சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. 10வது வசனத்துல, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே, அதாவது நண்பனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறதுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். நான் சொன்ன பார்த்தீங்களா காரியம், அதே காரியத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துல சொல்லி இருக்கிறார். பந்தியில போய் இன்னைக்கு தாழ்ந்த இடத்துல உட்காந்து ஓடி வந்து என்ன செய்ய, சிநேகிதனே வாங்க உயர்ந்த இடத்துல வந்து உட்காருங்கன்னு சொன்ன எல்லாரும் உன்னை கனமா மரியாதையா என்ன செய்வாங்க, எண்ணுவாங்களே அப்படி சொல்லி கனம் உண்டாகுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 11வது வசனத்தை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்க பெருமை பாராட்டாதீங்க, உங்களை நீங்களே பெருமையா புகழ்ந்துக்கிறாதீங்க. உங்களோட பெரியவங்க நிச்சயமா இருப்பாங்க. ஆனா நீங்க நினைச்சுக்கிறீங்க நாம தான் பெரிய ஆளு, என் குடும்பத்துல நான் தான் பெரியவன், என் வம்சத்துல நான் தான் பெரியவன், இந்த ஏரியாவிலே நான் தான் பெரிய ஊழியக்காரன், நான் தான் பெரிய விசுவாசி, நான் தான் பெரிய மூப்பர், நான் தான் பெரிய அனுபவம் மிகுந்த மனிதன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க. சபையில் அப்படி ஒரு நினைப்பு வரக்கூடாது. உங்க குடும்பத்துக்குள்ள நான் தான் பெரியவன் என்ற நினைப்பு ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்க. முதன்மையான இடத்த நீங்க விரும்பவே கூடாது. உங்களை எந்த நிலைமையிலும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். உங்களை பெரியவனா நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க எப்பெல்லாம் உங்களை பெரிய ஆளா நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும். எப்பெல்லாம் உங்களை நீங்க தாழ்த்தி கொண்டே இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு கனம் மட்டும்தான் வரும். உடன் ஊழியரா இருக்கலாம், அமாத்திரமில்ல ஸ்தாபன தலைவரா இருக்கலாம், ஸ்தாபகரா இருக்கலாம், அல்லது மூத்த ஊழியரா இருக்கலாம், அல்லது சபையில மூப்பர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், உதவிக்காரர்களாக இருக்கலாம்,
உக்ரானக்காரர்களாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் முக்கியமான சாகத்தில் இருக்கிறவங்களா நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்தவர்களோ இயேசுவை அறியாதவர்களோ, கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர் அல்லாத நண்பர்களோ, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, பொதுவான பாடம் இதுதான், பொதுவான தன்மை சுபாவம் இதுதான். ஒரு மனிதன் யாராய் இருந்தாலும் அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்தனா, தன்னை எப்பொழுதும் தாழ்த்தி கொள்ளுகிறவனாய் இருந்தனா, தாழ்வு மனப்பான் கிடையாது. என்னால் முடியாது, நான்லாம் தகுதி இல்லை, நான்லாம் யாருங்க, என்னை யாருங்க மதிப்பாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறது இல்லை. தன்னை குறித்து தன்னைத்தானே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னைத்தானே குறைச்சி பேசுகிறது கிடையாது. எப்பயுமே உங்களுக்கு தகுதி இருந்தாலும் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுலோ மற்ற அப்போஸ்தலர் பாருங்களேன், எத்தனையோ சொல்லுவாங்க, ஆனால் அது எங்களுக்கு தகுதியாக இராது. அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எங்களுக்கு தகுதியாக இராது என்று சொல்லி தன்னை அவர் தாழ்த்துகிறவராக இருந்தார். எந்த அளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவு உயர்த்தப்படுவோம். ஆனா பாருங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போயிருவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்க ஒரு ஓமையை சொல்லி கொடுத்து அங்க இருக்கிற பரிசேயர்களுக்கும் நியாய சாஸ்திரிகளுக்கும் என்ன செய்யறாங்க? ஒரு சத்தியத்தை, வாழ்க்கை நடைமுறைய, ஒரு அருமையான பாடத்தை அங்க கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக ஆண்டவர் சொன்னது, தாழ்மை மனதுடையதை காட்டிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும்னு சொல்லி கொடுக்குறாரு. எந்த அளவு உச்சத்திற்கு நீங்க சென்றாலும் தயவு செய்து என்ன செய்யுங்க? தாழ்மையை காத்துக்கொள்ள பழகிக்கொள்ளணும். ஆரம்ப நாட்களில், இப்போ நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் ஆரம்ப நாட்கள் அப்படின்னா, அப்போ என்ன தாழ்மை இருந்துச்சோ, எனக்கு 10 வருஷம் ஆனாலும் சரி, அது 30 வருஷம் ஆனாலும் சரி, அது 50 வருஷம் ஆனாலும் சரி, அந்த தாழ்மை எப்பவும் இருக்க வேண்டும். அந்த தாழ்மை குணத்தில் ஒரு மாற்றம் வரவே கூடாது. ஆரம்ப ஊழியம் செய்யும் பொழுது நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், யார் என்னை மதிக்கணும், யார் என்னை உயர்த்தணும், என்னை புகழ்ந்து பெருமையாக பேசணும், என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடணும் அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் வருகிறனோ, அதே போல் நான் 50 வருஷம் ஊழியத்தில் வந்திருந்தாலும் எனக்கு அவன் 60 வருஷம் ஆனாலும், எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, ஆரம்பத்தில் என்ன தாழ்மை இருந்துச்சோ அதே தாழ்மை இருக்கணும். ஒரு தேவ மனிதனா அவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் உன் தாழ்மையை காத்துக்கொள்ளணும். ஒன்னே ஒன்று, உன்னை தூசிக்கும் பொழுது வருத்தமும் படாத, உன்னை புகழ்ந்து பேசும்போது பெருமையும் படாத அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அந்த தேவ மனிதன்? எப்பயுமே நீ உன் தாழ்மையை காத்துக்கொள்ளணும்னு சொன்னா, தூசிக்கும் போது துன்பப்படாத, அதாவது வருத்தப்படாத, உன்னை புகழ்ந்து பேசும்போது நீ பெருமைப்படவே படாத. எல்லா நேரத்திலையும் நீ எப்படி இரு? அமைதலா இரு. அதை ஒரு பொருட்டா எண்ணாத. பெருமையும் அது புகழும் உடனே மாறி போயிரும், நிந்தனையும் உடனே என்ன செஞ்சிடும்? மாறி போகிறோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம புகழ்ந்து பேசினவங்க இன்னைக்கு நம்மளை என்ன செய்யறாங்க? தூசிச்சு பேசுவாங்க. ஒரு காலத்துல நம்மளை தூசிச்சு நிந்திச்சு அவமானப்படுத்தி பேசினவங்க இன்னைக்கு நம்மளை என்ன செய்யறாங்க? பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பாராட்டோ புகழ்ச்சியோ, தூசணையோ நிந்தனையோ அவமானமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு தூசிக்கிறவங்க நாளைக்கு பாராட்டுவாங்க நிச்சயமா. இன்னைக்கு பாராட்டுவங்க நாளைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நிச்சயமா என்ன செய்வாங்க? தூசிப்பாங்க. இது மாறி மாறி வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது போல, ஆமா, எந்த நிலைமையிலும் நாம மன ரம்மியமா தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்வோம். இயேசுநாதர் பாராட்டணுன்னே என்னை பாராட்டிட்டேன்னு சொல்லி அவர்களை தலையில தூக்கி வச்சு அவரை கொண்டாடலை. தூசித்தவர்களை பார்த்து என்னை தூசிச்சுட்டியே, இப்படி பேசிட்டே அப்படி சொல்லி அவர் வருத்தப்படவும் இல்லை. அவருடைய ஒரு மகிமையான மேன்மையான குணம், அவருடைய தாழ்மை எங்கு விளங்கினது? சிலுவையில தொங்கினாலும் சரி, பெரிய தலைவர்கள் மத்தியில போய் நின்னாலும் சரி, பெரிய பெரிய ஆட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க நினைக்கும் பொழுதும் கூட அவர் அதை ஒரு பெருமையாவே எங்கேயுமே சொல்லலை, நினைக்க கூட இல்லை. அப்போ உங்க பேச்சிலே தெரிஞ்சிருங்க நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களே இல்லைன்னு சொல்லி. பேச்சை குறைச்சாலே 95% பாவம் குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் பேச்சை எந்த அளவுக்கு குறைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பாவத்திலிருந்து அவன் பாவமும் குறைஞ்சு போயிடும். ஏன்னா
சொற்கள் மீதினால் பாவம் இல்லாமற் போகாதுன்னு வேத வசனம் சொல்லு. அதனால தற்பெருமை பேசுறதும், தன்னை பத்தி பேசுறதும், தங்கள் காரியங்களை குறித்து வளன்னு பேசுறதை விட்டுட்டு தேவையானது அவசியமானதை மட்டும் பேசுவோம். அப்போ நம்முடைய ஸ்தானம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம குறைவா பேசுறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு படபடன்னு அவசரம் இல்லாம நிதானமா பேசுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கனம் மேன்மை உண்டாகும். நம்ம பேச்சிலேயே நமக்கு மரியாதை உண்டு. பேச்சை குறைச்சிக்கிட்டது ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஊழியருக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த காலகட்டத்தில். கர்த்தர் உங்களுக்கு ஊழியக்காரரே, உங்களுக்கு கர்த்தர் இப்படி சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்கு அப்படி சொன்னாரு. தன் ஸ்தானத்திலே பெரியவர்ன்னு நினைச்சுக்கிறாங்க. நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றேன், இத்தனை மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுவேன், நான் இவ்வளவு மணி நேரம் இத்தனை அதிகார டெய்லியும் பைபிள் படிக்கிறேன், இத்தனை முறை பைபிளை முடிச்சிட்டேன், அப்புறம் இவ்வளவு நேரம் நான் பாடி துதிச்சு ஆராதிப்பேனாக்கும் அப்படி சொல்லி இப்படி பேசுறவங்க தாழ்மை நிச்சயமா உங்களிடத்துல இல்லை. உங்கள் பேச்சிலே தாழ்மை இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீங்க இழந்துருவீங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியை இழந்துருவீங்க. அவைய குறிச்சு நீங்க எதிராய் பேசுனீங்கன்னு சொன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையவே இழந்துருவீங்க. அதனால ஊழியக்கார குறித்து பேசி, தேவ மனிதர்களை குறித்து பேசி உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீங்க இழந்துடாதீங்க. தேவ சபையை விரோதமா பேசி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, இழந்து போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை தான். இது நமக்கு நம் ஒவ்வொருத்தருக்கும் இது எச்சரிக்கையான வார்த்தை. இதை நம் வாழ்க்கையில எப்பயும் ஜாக்கிரதையா கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் வைத்திருந்த ஸ்தானத்துல இருப்போம், என்ன கொடுக்குறாரு அந்த ஸ்தானத்துல சந்தோஷமா இருப்போம். யாரும் நம்ம பார்க்கணும் பாராட்டணும்னு ஒரு நாள் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் ஊழியக்காரரிடம் ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்பினார்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஊழியக்காரரிடத்துல உணர்த்தி, ஊழியக்காரர்கிட்ட கர்த்தர் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்றாரா, வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறாரா, ஏதோ ஒரு காரியம் உங்களிடத்துல வெளிப்படுத்தினதா கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவரே வந்து வாண்டடா கேட்பார். ஒரு சில இடத்துல மாத்திரம்தான், எல்லா இடத்துலையும் தீர்க்கதரிசிகள் வழிய போய் உங்களுக்கு கர்த்தர் அதை சொல்றாரு இதை சொல்றாருன்னு யாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டாங்க. அவங்களே வாண்டடா போய் சொல்லவே மாட்டாங்க உண்மையான தீர்க்கதரிசிகள். ஆனா ஒரு சில இடங்கள்ல மாத்திரம்தான் தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை பிரபுக்களை போய் என்ன செய்வாங்க, பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரிப்பாங்க. ஆனா எல்லா இடத்துலையும் கிடையாது. ஆனா எல்லா இடத்துலையும் தீர்க்கதரிசிகள் தேடித்தான் என்ன செய்வாங்க, மற்றவங்க போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டாங்களே தவிர எல்லா இடங்களும் தீர்க்கதரிசியிலே வாண்டடா போய் ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. அதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல மெய்யான தீர்க்கதரிசிக்கு ஒரு அழகு. நீங்களே போய் தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் அப்படி இப்படி என்று நீங்க சொல்ல வேணாம். பாஸ்டருக்கு ஒரு சில ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லும்போது ஒரு பெரிய தேவ மனிதர் அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னாரு. பாஸ்டருக்கே ஆலோசனை சொல்றாங்க. அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னாரா, ஐயா எனக்கே ஆலோசனை சொல்றாங்க, பிரசங்கம் பண்றதுக்கு சொல்லி தராங்க, இப்படி செய்யுங்க, அப்படி நடத்துங்க, இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்கயான்னு வந்து சொன்னாரா, ரொம்ப மனமுடைஞ்சு சொன்னாராம். அப்ப இந்த தேவ மனிதர் சொன்னாராம், கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா இந்த ஊழியத்துல நீங்க எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி அந்த நீங்க சபையை நடத்தணும், எப்படி இது பண்ணணும்னு நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அதுக்குரிய அபிஷேகத்தையும் அதுக்குரிய ஞான வரத்தையும் உங்களுக்கு கொடுக்காம ஒரு நாளும் அவர் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வர மாட்டார். அவர் அறியாம நீங்க எதையுமே செய்துவிட முடியாது. அதனால பெரிய ஆள் மோசேக்கே இந்த நிலைமை வந்துச்சு. கர்த்தர் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறாரா, என்கிட்ட என்ன செய்கிறார், எங்க கூடயும் தான் பேசுறாரு. நீங்க ஜெபம் பண்றீங்களா, நாங்களும் தான் ஜெபம் பண்றோம் என்று சொல்லி பேசலாம். ஆனாலும் நீங்க அவர்களுக்காக தாழ்மையோட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. கர்த்தருடைய வல்லமை உங்களிடத்துல வெளிப்படும். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டியதில்லை. நீங்களும் ஒருவேளை எனக்கு ஊழியம் செய்ய தெரியலையோ, இல்லை அவங்க சொல்ற அளவுக்கு நான் சரியா செய்யலையோ,
உண்மையாகவே நீங்க ஒரு நாள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆவியானவர் அனுதினம் நடத்துகிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் இதாகும்போது இன்னொரு ஊழியக்காரரை வைத்து நிச்சயமா கர்த்தர் என்ன செய்கிறார்? உணர்த்தி பேசுகிறவராய். அவர் ஆவியானவர் மனசாட்சியில பேசுவார், அல்லது ஊழியக்காரன் மூலமாக நிச்சயமா என்ன செய்வார்? பேசுவார். நீங்க ஒரு நாள் வருத்தப்படாதீங்க. அப்படி ஒருவேளை நிச்சயமா குறை இருக்கும் என்று சொன்னா நீங்க தாழ்மையாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களை மாற்றுவார். ஆனால் ஒரு நாளும் குறை உள்ளவங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு கொண்டு வரவே மாட்டார். ஏன்னு சொன்னா ஆதாம் ஏவாளை தோட்டத்துல வைக்கிறதுக்கு முன்னாடியே தோட்டத்துல எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு தான் ஆதாம் ஏவாளையே என்ன செய்தாரா? தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வைப்பார் சொன்னா, ஒரு சாதாரண வாழ்க்கைக்கே இத்தனை செய்வார் சொன்னா, ஒரு திரள் சனக்கூட்டத்தை நடத்த போற உங்களை ஒன்றுமில்லாம கொண்டு வந்து வைத்து விடுவாரா? கிடையாது. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஆவியானவர் துணையோடு கூட தொடர்ந்து நீங்க செய்யுங்க. எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லி அவர் புத்துமதி சொல்லி அனுப்பினார். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் வெளிப்பட ஆரம்பித்தார். அவன் உன்னை குறித்து பயம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தாராம். அதனால ஒரு நாளும் நாம் அப்படி இருந்துடக்கூடாது. ஒருவேளை நாம் அப்படி ஒரு சில காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தால் தயவாய் நம்ம மனம் திரும்பிடுவோம். ஆண்டவரே, ஒருவேளை அப்படிப்பட்ட அறியாமையினால, ஆர்வ கோளாறால, உற்சாகத்தின் மிகுதியினால நான் அப்படிப்பட்ட தவறு பண்ணியிருந்தா தயவாய் என்னை மன்னித்திருக்கணும்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒருவேளை வெளிப்படுத்த வேணும் என்று சொன்னா நம்மளை விட அனுபவத்துல மூத்தவங்க பெரியவங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமா அதே காரியத்தை பேசுவார். ஒரு சில நேரத்தை நீங்க சொல்லுவீங்க, நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா உங்களுக்கு பிரசங்கத்தின் மூலம், பாட்டு மூலம், ஆராதனை மூலம், இல்லை ஏதோ ஒரு தேவ செய்தி மூலம், ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலம் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துருச்சுங்க, என்னால நம்ப முடியலைங்க. இதைத்தான் கர்த்தர் எனக்கும் உணர்த்தினாருன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னு நினைச்சா அவங்க வயசுல சின்னவங்க, ஆமை சுத்தர் ஒரு சில காரியத்துல அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது இருந்திருக்கும். கர்த்தரே என்ன செய்வார்? வேறொருவரை கொண்டு அங்கே உணர்த்து வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. அதனால இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்தது. அறிவின் படி பேசுறாங்க, அறிவின் மூலம் பேசுறாங்க. ஆவிக்குரிய அந்த அனுபவத்தின் ஊட அவங்க யாரும் பேசுறது கிடையாது. அறிவுபூர்வமா பேசிட்டு இருக்கிறாங்க. அது உலகத்துக்கு வேணா சிறந்ததா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல அது ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. நீ இப்படி இருந்தால் கடைசி வரை அதே நிலைமையில தான் இருப்போம். அதனால நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம ஒரு நாளும் இருந்தால் தயவு செய்து மன்னிப்பு கேட்பு, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புவோம். ஏன்னா நம்முடைய ஸ்தானம் உயராம போறதுக்கு காரணம், நம்முடைய நிலை உயராம போறதுக்கு காரணம் நாமளே காரணமா இருக்கிறோம். ஆண்டவரே தயவாய் மன்னிங்க என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு மனதில் தாழ்மையா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையாய் வாழ்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க உயர்வை ஒரு நாளும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க உங்க மனசுல தாழ்மை இருக்க இருக்க உங்க வாயில, உங்க பேச்சுல, உங்க செயல்ல, உங்க நடக்கையெல்லாம் தாழ்மை அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க மற்றவங்ககிட்ட தாழ்மையா இருக்கிறேன்னு காண்பிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஒருவேளை என்னால தாழ்மையா இருக்க முடியல, மனதில் தாழ்மையா இருக்க முடியல, என்ன செய்யணும்? வாயை மூடிக்கொண்டாவது இருக்கிறது ரொம்ப நல்லது. தாவீது இது ரொம்ப கவனமா இருந்தார். கர்த்தர் தன்னை உச்சத்திற்கு அவனை கொண்டு போக முடிந்ததுக்கு காரணம், அவன் என்ன செய்வான்? பெரியவர்களுக்கு முன்னாடியோ மற்றவர்களுக்கு முன்னாடியோ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தன்னை வெளிப்படுத்தி கூட தன்னை பேசுறது கிடையாது. பார்த்தீங்கன்னா யோபுவினுடைய நண்பர்களை பார்த்துருக்கீங்களா? மொத்தம் 4 நண்பர்களை, 3 நண்பர்கள் ரொம்ப முதியவர்கள், யோபு போல வயதில் முதிர்ந்தவங்க. அந்த 3 நண்பர்கள் பேசுவாங்க. அதுவரை கடைசியா அந்த இளைய நண்பர் என்ன செய்ய மாட்டா, அப்படி பேசவே மாட்டா. அப்படி முதியவர்கள் பேசி முடிக்கட்டும் என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன்? அமைதியாய் இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்றா. அப்படி அந்த முதிர்ந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எலிபாசு, பில்தாத்து, சோப்பார், இந்த 3 பேரும் வயதுல முதிர்ந்தவங்க. அதனாலதான் யோபுவுக்கு புத்திமதிகள் அங்க சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனாலும் எலிகு என்புகிறவன் அவன் வயதுல இளையவனா சின்னவனா இருந்தான். ஆனா அவன் பிரதியுத்தரம் பேசல, பெரியவங்க பேசட்டும்னு அமைதியா இருந்தான்.
3 நண்பர்களும் முதிர்ந்த நண்பர்கள், யோபின் முதிர்ந்த நண்பர்கள் பேசி முடித்ததுக்கு அப்புறம்தான் யார் பேசுறா அப்படின்னா இந்த எலிகு என்பவன் பேசுகிறார். ஏன்னா பெரியவர்களுக்கு அவன் மரியாதை கொடுக்கறத அங்க நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எவ்வளவு ஞானியாய் இருந்தாலும், எவ்வளவு திறமை உள்ளவனா இருந்தாலும், முதிர் வயது உள்ளவர்களுக்கு அவன் கணத்தை கொடுக்கிறவனா இருந்தது. அப்போ நாம வயதுக்கு ஒன்று மரியாதை கொடுக்கணும், அப்புறம் ஸ்தானத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும், நாம மரியாதை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ தாழ்மை ரொம்ப முக்கியம். தன்னை ஒரு நாள் பெருமைப்படுத்தவே கூடாது. ஒருவேளை உயர்ந்த இடத்துல உட்கார்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருந்தாலும் அதை நீங்க ஒரு நாள் விரும்பாதீங்க. தாழ்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தரே உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தரே உங்களை மேன்மைப்படுத்த. நீங்க விரும்பலனாலும் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் வந்துகிட்டே இருந்துக்கும். உயர்ந்த இடம் உங்களுக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நீங்க தாழ்மையா இருக்கும் பொழுது. தாவீதும் அப்படித்தான் என்ன செய்கிறார், தான் தேவை எங்கே நிறைய இடங்களில் பேசுறது இல்லை, அமைதியா இருப்பாராம். என் முன்னாடி யாராவது இருக்கும்போது என் வாயை நான் திறந்தது இல்லை, பேசவே மாட்டாராம். தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும் தன் வாயை என்ன செல்வாராம், அடக்கி கொள்வாராம். அப்படி இருந்தாராம். அதனால கர்த்தர் அவர் என்ன செய்தார், உயர்த்தினார். என்ன கேட்டீங்கன்னா, பிலிப்பினுடைய 4 குமாரத்திலும் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. அவங்க தீர்க்கதரிசிகளாய் 4 குமாரத்திலும் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அப்போஸ்தலனாய் பவுல் வர்றாரு, பிலிப்பு வீட்டுல இருக்கிறாரு. அப்ப அந்த 4 தீர்க்கதரிசியும் கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நிச்சயமா சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த அவங்க பேசல. உங்களை கைது பண்ணி எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனத்தை வாசிக்க போறோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய 7 பேர்னா பந்தி விசாரணை செய்கிறவங்க 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து எங்க வர்றாரு, பிலிப்பு இருந்த செசரியாவுக்கு என்ன செய்யறாரு, அகபு என்னும் தீர்க்கதரிசி வர்றாரு, யூதேயாவிலிருந்து வந்தார். அவன் எங்களிடத்துல வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டார். கச்சைனா பெல்ட். பவுலுடைய பெல்ட் எடுத்து கையிலையும் காலையும் கட்டிக்கிட்டு, இந்த கச்சைகளை உடையவன் எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை யார பவுலை வேண்டிக் கொண்டோம். நீங்க போக வேணாம், உங்களை கைகால கட்டி உங்களை புறஜாதி ஜனத்திடத்துல உங்களை ஒப்பு கொடுக்க போறாங்கன்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறாரா. அகபு தீர்க்கதரிசி மூலம் ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இவரை சொல்லியிருக்கணும், பவுல் சொல்லிக்கணும், கர்த்தர் என்கிட்ட சொல்ல மாட்டாரா? இல்லை, சொல்லியிருக்கணும். அவர் உணர்த்தினார். பட்டணங்கள் தோறும் உனக்கு காவலும் கட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆனா இவர் யார்கிட்டும் சொல்லல. பவுல் மறுபடியும் இந்த அகபு தீர்க்கதரிசி மூலம் வந்து சொல்றாரு. ஆனா அநேக நாள் பிலிப்பி வீட்டுல இருந்தாங்க. அவங்களுடைய 4 பெண்களும் தீர்க்கதரிசி தான். இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனாலும் வெளிப்படுத்தினாலும் அவங்க போய் தன்னை விட பெரியவங்கிட்ட போய் ஊழியத்துல உள்ளவங்களை, ஸ்தானத்துல பெரியவங்களை போய் ஒரு நாள் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்றவங்க, அவர் ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன செய்யட்டும், தீர்க்கதரிசனம் சொல்லி தன்னை தாழ்மையாய் தாழ்த்தி கொண்டாங்களாம். அதனாலதான் 4 பேரும் தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார்னா போய் உடனே சொல்றதுக்கு இல்லை. தன்னை விட ஸ்தானத்திலே எல்லாத்திலும் பெரியவங்களா இருக்கிறவங்கள போய் உடனே குற்றம் சாட்டுறதுக்கு அல்ல. அதற்காக கண்ணீரோடு நீங்க செபிக்கும்படியே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் முதலாவது. அப்புறம் நீங்க கண்ணீரோடு செபிக்கும் பொழுது அவர்கள் அங்கீகரிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர்களே, ஒரு தேவ மனிதர்களே, தீர்க்கதரிசிகளே கர்த்தர் அனுப்பி அவர்களோடு கூட கர்த்தர் என்ன செய்வார், பேசி இடைப்படுவார். அப்போ அவர்கள் மனம் திரும்புவாங்க. அந்த தீர்க்கதரிசனுக்கு உடனே கீழ்ப்படிவாங்க, ஒத்துக்கொள்வாங்க. ஒருவேளை கர்த்தர் அவங்க நடத்த வேண்டிய வழியை கர்த்தர் என்ன செய்வார், அவர்களுக்கு காண்பிப்பார். அதனால பந்தியில ஒரு நாளும் முதன்மையான இடத்தை தயவு செய்து நம்ம தேடவே கூடாது. வாழ்நாள் முழுவதும் நீங்க உயர்த்தப்படணும்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்க மனத்தாழ்மையா இருந்து
உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வெளியேறப்பட்ட பாடம். அந்த பாடத்தின்படியே தாழ்மையை தரித்து கொள்ளுவோம், தாழ்த்தி கொள்ளுவோம். கர்த்தர் கிருபை அளித்து கொண்டே இருப்பார். நம்மை தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே வருவார். ஒருவரும் நம்மை உயர்த்த வேண்டாம், கர்த்தரே நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். இந்த ஊமையின் மூலம் பரிசேயருக்கு, நியாய சாஸ்திரிகளுக்கு, பரிசேயரின் தலைவனுக்கு மட்டுமல்ல, அங்கே கூட இருந்த சீசர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதான். தாழ்மையாக இருப்போம், தன்னை தானே தாழ்த்தி கொள்வோம். பந்தியில் முதன்மையான இடத்தை ஒரு நாளும் விரும்பாதபடி இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தாழ்மை வெளிப்படும்படிக்கு, கர்த்தர் சொன்ன தாழ்மை வெளிப்படவும், அநேகரை கர்த்தருக்கு நேரம் திருப்புகிறதாய் மாறும்படிக்கு நாம செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்போம். இந்த வார்த்தை தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதாக. ஆமென், ஆமென்.